அன்புடையீர் வணக்கம். தேனி மாவட்டம் பெரியகுளம் வட்டம் கைலாசப்பட்டி கிராமம் கைலாசநாதர் மலைக்கோவில் கிரிவலப்பாதையில் அமைந்திருக்கும் ராம்ஜி மாற்றுத்திறனாளர்கள் மறுவாழ்வு இல்லத்தில் அதிகாலை நேரத்தில் அவர்களுக்கு பிரணயாமம் பயிற்சி வழங்கப்படுகிறது. பிரணயாமம் அதனுடைய விளக்கம் பார்த்தீர்களானால், பிராணம் என்றால் உயிர். உயிர் நமக்கு காற்றுதான் நம்முடைய உயிர். ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு அந்த தாயானவள் உடனடியாக பால் கொடுப்பதில்லை. ஆனால் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள உயிர் சக்தியான மூச்சுக்காற்றை உள்ளிழுத்தவுடன் அந்த குழந்தை அழுக ஆரம்பிக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு உயிர் மரணமடைகிறது என்றால் அவர் பிராணத்தை எடுக்க அந்த உடம்பு ஒத்துழைக்கவில்லை என்பது பொருளாகும். பிராணம் நமது உடலில் இருக்கும் வரை நாம் உயிருடன் வாழ்வோம். அந்த பிராணத்தை எப்படி நாம் சுவாசித்து, எப்படி நாம் அதை உட்கொண்டு ஜீரணித்து உயிர் வாழ வேண்டும் என்பதற்கான வழிமுறையை இங்கு கற்றுக் கொடுக்கின்றோம். மேலும் இந்த மறுவாழ்வு பயிற்சி மையத்தில் முதுகுத்தண்டுவிடம் காயமடைந்த மாற்றுத்திறனாளர்கள், பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்கள், மயோபதி தாக்கத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இங்கு எளிமையான பயிற்சிகள் மூலமும் மாற்றுமுறை பயிற்சியான தைல மசாஜ், பிசியோதெரப்பி, பாத அழுத்த சிகிச்சையான ரெஃப்ளெக்ஸாலஜி பயிற்சி மற்றும் பிற பயிற்சிகள் மூலம் எளிதாக தீர்வு கண்டு வருகின்றோம். இந்த பதிவை நீங்கள் முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. இந்த பதிவு உங்களுக்கு பயன்படாமல் கூட இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு தெரிந்த நபர்கள் இப்படி உடல் ரீதியில் முடக்கப்பட்டு இருந்தால் அவர்களுக்கு இந்த ராம்ஜி ட்ரஸ்டின் பயன்களை பற்றி எடுத்துரைத்து இந்த தொடர்பு எண்ணையும் கொடுத்து உதவி செய்வீர்களானால் அது உங்களுக்கு தலைமுறையாக புண்ணியத்தை சேர்க்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. நன்றி, வணக்கம்.